ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ஜனனி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக நிலத்தில் விவசாயம் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா மதுரையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. சொந்த வீடு இருக்குங்க. நிலம் ஒரு அரை ஏக்கர் தாங்க இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க ஒரு 3 ஏக்கர் குத்தகைக்கு எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. ஸோ இவங்களுடைய அக்காவும் இவங்க கூட தாங்க காலநிலையே வேலை பார்க்குறதாவும், இவங்களுடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாதனால இவங்க தான் அவங்கள பார்த்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அம்மா எதிர்பாராத விதமாக தவறிட்டதுனால இவங்களுடைய அப்பா இவங்க தாங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ தனக்கு பின்னாடி தன்னுடைய அப்பாவுக்கும் நல்ல ஒரு துணையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஜாதியெலாம் வசதியும் ஜாதியும் முக்கியம் இல்லைங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும். குறிப்பாக வீட்டோட மணமகனாக வேணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா ரேவதி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பார்த்திங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பொம்மை கடை வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதாக சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. சொந்த வீடு நிலம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிலம் கொஞ்சம் தாங்க இருக்குது. ஒரு 3 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே தனியாக தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. ஸோ பெண் குழந்தைய படிக்க வச்சுட்டு இவங்க கூட தாங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க பொண்ணுங்களுக்கு வரன் பார்க்குறதாவும், ஸோ அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு இவங்களுக்கு நல்ல ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவங்க இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணுங்க. கண்டிப்பாக ஓரளவு ஏதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது சொந்த தொழில் செஞ்சாலும் ஓகே, இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச விவரங்களை பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.